நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உதயங்கள் தேடும் இதயங்கள் தானிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குளமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தானிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குளமே. இருளினில் தாவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவளே, இடர்தானில் தூடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறைத்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தானிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குளமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறு திருப்பலியிலே பங்கேற்க அன்போடு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் நம்முடன் சொல்வது, நீங்கள் தனியாக இல்லை, நான் உங்களோடு இருக்கின்றேன். இந்த ஒரு வார்த்தை நம்மை தொடர்ந்து வழிநடத்தும், வலுப்படுத்தும். சோர்ந்து போகின்ற சூழ்நிலைகளில், குழப்பமற்ற சூழ்நிலைகளிலெல்லாம் இந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். நான் உங்களை தனியாக விடவில்லை, திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களோடு என்றும் இருக்கின்றேன் என்ற வார்த்தையை தொடர்ந்து நாம் உள்வாங்கி பலப்படுவோம். இப்பலியை தகுதியுடன் ஒப்பு கொடுக்க நம்மில் தடையாக இருக்கின்ற பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் ஆகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சமாரியர் மீது கைகளை வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருமுத்துக்கள் 5-8 மற்றும் 14-17 முடிய. அந்நாட்களில் பிலிப் சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப் சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும்
தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இரண்டாம் வாசகம். மனித இயல்போடு இருந்த கிறிஸ்து இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 15-18 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாயிருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்துவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதி அற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 14 இறை சொற்றொடர்கள் 15 முதல் 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தை உள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாழ்கின்ற உலகில் நமக்கு ஏராளமான பயம், நம்பிக்கையற்ற தன்மை, நிச்சயமற்ற தன்மை, எதிர்காலம் எவ்வாறு இருக்குமோ என்ற ஒரு அடிப்படையிலே அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகள் நம்மை ஆட்டி படைப்பதை பல நேரங்களில் உணரலாம். அதிலும் குறிப்பாக சற்று நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்கள் அடையக்கூடிய துன்பம், எதிர்காலத்தை குறித்து நாம் கைவிடப்பட்டு விடுவோமோ, தனித்து விடப்படுவோமோ என்ற எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கி இருக்கின்றது. வயதாகிவிட்டால் அதைவிட மேலாக நம்முடைய பிள்ளைகள் நம்மை கவனிக்க மாட்டார்கள், நம்மை பராமரிக்க மாட்டார்கள் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கின்றது. இப்படி அச்சத்திலும் பயத்திலும் கலக்கத்திலும் எதிர்காலத்தை குறித்த ஒரு நிலையற்ற தன்மையிலும் நிச்சயமில்லாத தன்மையிலும் வாழ்க்கையை நடத்தக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு இன்றைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை, நீங்கள் தனியாக இல்லை, நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவருடைய வார்த்தைகள் இப்படித்தான் இருக்கின்றது. அந்த வார்த்தை எப்படி சொல்லுகின்றார்? தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். என்னை அன்பு செய்பவர்கள் என் கட்டளைகளை கடைபிடிப்பார்கள். நானும் தந்தையும் ஒன்று, நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் இணைந்திருந்தால் நீங்கள் அஞ்ச வேண்டிய தேவையில்லை, கலக்கமுற வேண்டிய தேவையில்லை. நீங்கள் கட்டளைகளை கடைபிடியுங்கள், அதுதான் அன்பு கட்டளை என்று சொல்லக்கூடியது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வார்த்தைகளை விட மேலானது அன்பு. எப்படிப்பட்ட அன்பு மேலானதாக இருக்க முடியும் என்று சொன்னால், கடவுள் நமக்கு கட்டளையிட்டவற்றை, கடவுள் நமக்கு அறிவுறுத்தக்கூடியவற்றை, குறிப்பாக இரக்கம், மன்னிப்பு, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, பிறரை கண்காணிக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய நல்ல மனநிலை, பிறரோடு இணைந்து வாழ வேண்டும், இருப்பதை பகிர்ந்து
வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய உணர்வு, இதுதான் அன்பு என்று சொல்லக்கூடியது. ஏதோ வார்த்தையிலே அன்பை சொல்லி முடித்துவிட இயலாது, மாறாக அது செயல்பட தூண்டக்கூடிய அன்பாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்பைத்தான் கட்டளையாக சொல்லுகிறார். நீங்கள் அன்பு செய்ய வேண்டும், கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும், இதுதான் கட்டளைகள், இதுதான் அன்பு என்று சொல்லக்கூடியது. அன்புக்குரியவர்களே, இப்படி தனித்திருந்தும் தனித்து விடப்படுவோம் என்ற அச்சத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கும் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் அவர்களை நல் உணர்வோடு நல் மகிழ்வோடு வாழச் செய்கின்றான். இரண்டாவதாக இந்த நற்செய்தியிலே இன்னும் அதிகமாக ஆண்டவர் நமக்கு ஒன்றை சொல்லுகின்றார். உங்களை தனித்து விடப்போவதில்லை, உங்களோடு என்றும் இருக்கின்றேன் என்று சொல்வது மட்டுமல்ல, இன்னும் அதிகமாக உங்களுக்கு ஒரு துணையாளராக ஆவியானவரை அனுப்புகின்றேன் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் எதற்காக? உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஆவியானவர். அன்புமிக்கவர்களே, குழப்பங்கள் ஏராளம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு, பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமானவை உண்டு, நாம் இன்னும் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற அச்சம் நம்மிடத்தில் உண்டு. இப்படி வாழ்வை நிர்ணயிக்கக்கூடிய பல காரியங்களில், பல செயல்பாடுகளில் நாம் தோற்றுவிடுவோம், நாம் நிலைத்திருக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய குழப்பமான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் உண்மையை நமக்கு கற்றுக் கொடுத்து இதுதான் தேவையானது, இதுதான் நமக்கு உண்மையானது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய துணையாளராக தூய ஆவியானவரை நமக்கு அனுப்புகின்ற போது, அன்புமிக்கவர்களே, இந்த உலகில் உள்ள எந்த விதமான குளறுபடிகளும் நம்மை தாக்க முடியாது, மாறாக நாம் வலுப்படுகின்றோம். நம்மை வலுப்படுத்தக்கூடிய அந்த ஆவியானவருடைய துணையை நாம் உணர வேண்டும் என்று சொல்லக்கூடிய உண்மையை நமக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகின்றார். மூன்றாவதாக இன்றைய வாசகத்தில், இன்றைய முதல் வாசகத்தில் பிலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை பார்க்கின்றோம். பிலிப்பு சமாரிய பகுதிகளுக்கு சென்று அந்த பகுதிகளில் அன்பை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றார். குழப்பமற்று இருக்கக்கூடிய அந்த பகுதி, பிளவுபட்டிருக்கக்கூடிய அந்த பகுதி, உடைந்து போய் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அவர்களுக்கு வாழ்வில் நம்பிக்கையற்றிருக்கக்கூடிய அந்த பகுதியிலே பிலிப்பு சென்று மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சமாரியாவுக்கு சென்று அன்பை வெளிப்படுத்தி, ஆர்வத்தை வெளிப்படுத்தி, அக்கறையை வெளிப்படுத்தி மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிலிப்பை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பிலிப்பு நமக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கின்றார். நான்காவதாக, என்றும் கடவுள் மேல் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பதில் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மிடம் ஏராளமான கேள்விகள் எழுகின்றன. எந்த அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை ஆழம் பெறுகின்றதோ அந்த அளவுக்கு ஏராளமான கேள்விகள் நமக்கு முன்பாக நிற்கின்றன. நம்மை இடரச் செய்யக்கூடிய கேள்விகள் ஏராளமானவை நமக்கு முன்பாக நிற்கின்றன. குறிப்பாக நம்முடைய வாழ்வில் வார்த்தையை மட்டும் கொண்டு ஜாலமடித்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோமா, மாறாக செயல்படக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோமா என்ற கேள்விகள் நமக்கு முன்பாக நிற்கின்ற போது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை, பொறுப்பு நமக்கு உண்டு. அப்படி என்றால் கடவுளோடு கரம் கோர்த்து நாம் அவருடைய பணிகளை திறம்பட செய்ய வேண்டும் என்ற உண்மை அங்கே இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மோடு என்றும் இருக்கின்றேன், உங்களை தனித்து விடமாட்டேன், நீங்கள் தனியாக இல்லை என்று நமக்கு உறுதியளிக்கக்கூடிய கடவுளோடு இணைந்து, ஆண்டவரோடு இணைந்து நாம் பயணிக்கின்ற போது நிச்சயமாக அவருடைய துணையாளராக ஆவியானவர் நம்மை வலுப்படுத்துவார். நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் எழக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கின்றது. பிலிப்பை போன்ற அந்த ஆர்வம், அக்கறை நமக்கு பிறக்கின்றது. இறைவன் நம் எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். மண்ணையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன்.
பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம், படைப்புகள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ, நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவை இன்மையான பலியில் முற்கால பலிகள் நிறைவுபெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும்
உமது மாட்சிமே புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு போதித்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி மலர வேண்டுமென மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், என் ஆன்மா நலம் அடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆத்மாவே
என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் தீரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தே பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம். இறைவன் உடனிருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கிய மாதாவே அம்மா, ஆரோக்கிய மாதாவே அம்மா. தீராத பிணி தீர்க்கும் திருத்தாயே வேளை நகர் ஆரோக்கிய மாதாவே அம்மா. வாடாத மலர் அல்லவா நீ, வாடாத மலர் அல்லவா. இறை மகனுக்கும் வீடல்லவா. வாடாத மலர் அல்லவா. இறை மகனுக்கும் வீடல்லவா. அந்த வீடங்கள் நிழலல்லவா. அந்த வீடங்கள் நிழலல்லவா. இது வேளை நகர் செய்த தவமல்லவா. ஆரோக்கிய மாதாவே அம்மா, ஆரோக்கிய மாதாவே அம்மா. தீராத பிணி தீர்க்கும் திருத்தாயே வேளை நகர் ஆரோக்கிய மாதாவே அம்மா.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.